வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு ஜோ கிச்சன் சமையலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து ஷோபன் அல்வா. இது வந்து கேரமல் சாக்லேட் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்வீட் ஸ்டால்லாம் வாங்கினோம்னா, இது எல்லா கடையிலையும் கிடைக்காது. ஸ்வீட் ஸ்டால்லாம் வாங்கினோம்னா இது வந்து இதோட ஒரு கேஜி வந்து 800 ரூபாய் 900 ரூபாய். ஆனால் நம்ம இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். அதனால் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மைதா 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பால் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து இந்த கப்பால் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது அரை கப்பு நெய். இது வந்து பாதாம். இது வந்து முந்திரி. இது வந்து க்ரீன் ஃபங்கி. இது எல்லாம் வந்து இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கிண்ணம் தட்டில் எல்லாம் நெய் போட்டு வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நெய்யெல்லாம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணிட போகிறோம். ஏன்னா இப்படி பண்ணாதான் நம்ம ஃபஸ்ட்டே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏன்னா நம்ம செய்யும் போது சீக்கிரமாக இதில் ஊற்றணும், அது கெட்டி ஆகிடும். இதில் வந்து இந்த ஈஸ்டர்ன் டம்ளாருங்க இருக்குது இல்லையா, அதில் கூட செய்யலாம். ஆனால் என்கிட்ட அது இல்லை, அதனால நான் வீட்டில் இருக்கிறது இதில் செய்கிறேன். இது ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், கிண்ணம் தட்டெல்லாம். வாங்க நம்ம இப்போ இதில் எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி வைக்கக்கூடாது. இந்த முந்திரிலாம் அதில் வைக்கும்போது இப்படி வைக்கணும், கவுத்து போட்ட மாதிரி வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம எடுக்கும்போது அது அந்த மாதிரி தெரியும். மேல் பக்கம் இப்படி வச்சுக்கணும். வாங்க நம்ம இதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டோம். நம்ம இப்போது இது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. இது டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. நம்ம இந்த அளவுலாம் வந்து நம்ம எவ்வளோ போடுறோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பேஷன் ஒன்று எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு அளவு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் கொஞ்சம் பெருசு இது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 1 2 3 4 ஸ்பூனு மைதா மாவு எடுத்துருக்கோம். 4 ஸ்பூன் மைதா மாவுக்கு 2 ஸ்பூனு பால் பவுடர் போடணும். இப்போ நம்ம இது எல்லாம் ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ரெண்டும். இங்கே பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்ல அடி கனமான பாத்திரமா. அப்போ தான் வந்து இந்த கேரமல் பண்ணும்போது அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தீயை வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும், ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக வைக்கணும். சூடாகிற மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. அது ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு தான் அது பண்ணணும். இல்லைன்னா கேரமலுக்கு வந்து கருப்பாயிடும். அப்படி இல்லைனா வந்து டேஸ்ட் கம்மியாயிடும். அதனால் ஒரே மாதிரி தீ வச்சு செய்யுங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த நெய், இந்த அரை கிலோ நெய் இது. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கிறோம். அதில் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சர்க்கரை இதில் சேர்த்துடுறோம். நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு தருவாங்க எங்கள் அத்தை வீட்டிலலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டிலலாம் வாங்கி தர மாட்டாங்க. அதனால் அவங்க சென்னையெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா அப்போலாம் அகர்வால் ஸ்வீட்லேயும் அப்போது அர்ச்சனா ஸ்வீட்டில் தான் கிடைக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன ஸ்வீட்னு கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போலாம் சின்ன வயசு இல்லையா, நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அங்கே வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் எடுத்து ஒளிச்சு வச்சுருந்தா கூட தெரியாமல் சாப்பிட்டுடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச அப்புறம் இது வந்து ஸ்வீட் இல்லை, இது வந்து ஒரு சாக்லேட்டு அப்படின்னு நினச்சிப்போம். அதனால் எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ஆசையாக இருந்தால் ஒரு பீஸாவது வாங்கிட்டு சாப்பிடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு.
ஆனால் இது கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. A few moments later. இங்கே பாருங்க, இந்த கலர் வந்துடுச்சு, கேரமல் கலர் வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த கலர் தான் கரெக்டான கலரு. இதுக்கு மேலே வச்சா கருப்பாயிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்க்க போகிறோம். டக்குன்னு நம்ம அதில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடணும். இப்போ எடுத்து அந்த கப்பில் போட்டுடணும், ஏன்னா அப்புறமா கட்டி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சட்டுன்னு அதில் எடுத்து போடுறோம், ஏன்னா கட்டிடும். அதனால சீக்கிரம் போடணும் நம்ம இதில். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பாருங்கள், இது எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் கப்பில் கிண்ணத்தில் இதெல்லாம் வச்சுட்டோம். நம்ம இது வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் அரை மணி நேரம் ஆகும் இது ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதை எடுத்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். இப்போ மெதுவாக அங்கே பார்த்தீங்களா வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கேரமல் சாக்லேட்டு, ஷோபன் அல்வா. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ பாருங்கள் சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை புட்டு காமிக்கிறேன். இப்படி புட்டோம்னா பாருங்களா சவுண்டு வருது பார்த்தியா. இப்படி இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிடும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது மென்று சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.